நான் உங்க திவ்யா. பல வருஷங்களா ஒரு தர்காவுல நல்ல பாம்பு குடியிருக்கிறதாகவும் அந்த நாகம் ஆசீர்வதிச்சதால ஒரு முஸ்லிம் பெரியவருக்கு சில அமானுஷ்ய சக்திகள் கிடைச்சிருக்கிறதாகவும் நான் கேள்விப்பட்டேன். அந்த இடத்துக்கு தான் இன்னைக்கு நான் போயிட்டு இருக்கேன். தலை மீது பாம்பு படம் எடுத்து ஆடியதால் அமானுஷ சக்தி கிடைத்ததாக சொல்லும் மனிதர். நான் இங்கே ஒரு 3 நாள் இங்கே படுத்துட்டேன், இறந்துட்டேன்னு நினச்சேன். சர்பம் வந்து என் மேலே ஏறி நெத்தியில் படம் எடுத்துன்னு இருந்தது மேலே தலைமை. இன்றும் நாகம் குடியிருக்கும் தர்காவிற்கு ஒரு விசிட். வேலூர்ல இருந்து 26 கிலோமீட்டர்ல இருக்கு பவளத்துறை. அங்கதான் நாகம் குடியிருக்கும் தர்காவும் அந்த நாகத்தால அமானுஷ்ய சக்தி கிடைச்ச ஒரு முஸ்லிம் பெரியவரும் இருக்கிறதா எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இப்போ நான் வேலூர் மாவட்டத்துல இருக்கிற பவளத்துறை கிராமத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். நான் இப்போ பவளத்துறை கிராமத்துக்கு வந்துட்டேன். இங்க நான் தேடி வந்தவரோட வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன். அவரோட வீட்டு முன்னாடி நிறைய பேர் காத்திருந்தாங்க. நாகத்தின் அருளால பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றதால பொதுமக்கள் மட்டும் இல்லாம அரசியல் பிரமுகர்கள், சினிமா பிரபலங்கள் எல்லாம் கூட இவரை தேடி வராங்க. என்ன உள்ள வர சொல்லி அழைப்பு வந்தது. வீட்டுக்குள்ள போனேன். இவர்தான் நான் தேடி வந்த மொய்தீன் பாய். பார்க்க சாதாரண மனிதரா இருக்கிற இவருக்குள்ள நம்ப முடியாத அமானுஷ்ய சக்திகள் இருக்கு. ஒரு டாக்டரோட கிளினிக் மாதிரி இருக்கு இந்த ரூம். பிரச்சனையோட இருக்கிறவங்க வரிசையா வந்தபடியே இருக்காங்க. இந்த இடத்துல வந்து உட்கார்ந்ததுமே இவருக்குள்ள ஆவிகள் வந்துதான் அருள்வாக்கு சொல்லும்னு எனக்கு சொல்லியிருந்தாரு. ஐயா, நீங்க வாக்கு சொல்லும் போது உங்களுக்கு உடம்புக்குள்ள வந்துட்டு ஒரு ஆவி வருது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இந்த சாத்தோ ஷஹீதனுடைய ஆவி, அது சென்ட் ஸ்மெல்லு, பத்தி ஸ்மெல் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக என் வாயை தடுக்கும். அப்போது வந்து சின்ன அர்த்தம். அதை நான் உள்ளாடிக்கு அதை வச்சு சொல்லினே வருவேன். ஊதுபத்தி ஏத்தி வச்ச கொஞ்ச நேரத்துல இவருக்குள்ள ஒரு அமானுஷ்ய சக்தி இறங்குது. உடனே இவர் பேப்பர்ல கிறுக்கலா என்னமோ எழுதியபடியே அருள்வாக்கு சொல்ல தயாராகிறாரு. பிரச்சனையோட இருக்கிறவங்க இவருக்கு எதிரில வந்து உட்கார்றாங்க. முதல்ல பேரை கேக்குறாரு. அடுத்து அவங்களோட அம்மா பேரை கேக்குறாரு. அவரோட கைகள் வேக வேகமா சில கணக்குகளை போடுது. அடுத்து வயசை கேக்குறாரு. அது ஏற்கனவே அவர் போட்டு வச்சிருக்கிற கணக்கோட கச்சிதமா பொருந்தறது தான் முதல் ஆச்சரியம். ஜெய் பால், ஜெய் பால், தாய் பெருனா ஜெய் பால். நவநீதம்மாளுக்கு பொந்தவர், நவநீதம்மாளுக்கு பொந்த ஜெய் பால். 2 8 8 8 9 6 9 6 பார்வை 5 வயசு 59 தான். 59 தான் இங்க வருது. இவர் ஆவிகளோட ஆட்டோ ரைட்டிங் முறையில தொடர்பு கொண்டுதான் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றாரு. இவருக்கு வழிகாட்டும் ஆவிகள் இவர் மூலமா இங்க வரவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றாங்க. பிரச்சனையோட வரவங்களுக்கு வெளியில முதல்ல ஒரு டோக்கன் கொடுக்கறாங்க. அந்த வரிசையில உள்ள கூப்பிட்டு அவங்களோட பிரச்சனைக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறாரு மொய்தீன் பாய். அடுத்து சில பொருட்களோட பட்டியலை ஒரு பேப்பர்ல எழுதி கொடுக்கறாரு. அதையெல்லாம் வாங்கிட்டு தயாரா இருக்கணும். நான் போயிருந்த சமயத்துல இங்க வந்திருந்த எல்லாருக்கும் இவர் வாக்கு சொல்றத நான் கூடவே இருந்து கவனிச்சேன். இன்னைக்கு ஒரு நாள் இங்க உட்கார்ந்து இருந்ததுலயே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் ஸ்டடீஸ இங்க பார்க்க முடிஞ்சது. ஒரு பொண்ணோட உடம்புக்குள்ள பேய் இருக்குன்னு இவர் கண்டுபிடிச்சது. ரத்தத்துல காத்து சேஷ்டப்பட்டு இருக்குது. நாளுக்கு நாள் உடம்பு வலிக்கினே போகும். ராவுல கெட்ட கெட்ட கலவரம் கொடுக்கும். உன் கூட உன் ரத்தத்துல இருந்ததுனால உனக்கு காத்து சேஷ்டப்பட்டு இருக்கு. அடுத்து தன்னோட கணவர் வேற ஒரு பொண்ணோட போயிட்டாருன்னு சொன்னவங்களுக்கு அதை பிரிச்சிடலாம்னு போட்டோவை வாங்கி தீர்வு சொன்னது. யார் இவரு? உன் மேல எதிர்ப்பு பண்றாரா? அவர் பொண்ணு வச்சுக்கிறாரா? அதை கட் பண்ணிடலாமா? இது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்த எனக்கு பிரமிப்பை ஏற்படுத்தின விஷயங்கள். இந்த பொண்ணுக்கு திருமணம் முடிவாகி இருக்கு. ஆனா திடீர்னு மாப்பிள்ளை இந்த பொண்ணு வேணான்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்தி இருக்காரு.
தாயும் பொண்ணும் பாய் கிட்ட தங்களோட குறைய சொன்னாங்க. தடை போட்டுன்னா அதான் வேலை. இப்போ அவன் பண்ணிக்கணும், கட்டிக்கணும், அவனை வர வைக்கணும். எப்படி சொல்லலாமா? கல்யாணம் பண்ணிடணும். திரும்பவும் அதே பையன் தானா வந்து கட்டிக்கிறேன்னு அவன் வாயாலேயே சொல்ல வைக்கட்டுமான்னு மொய்தீன் பாய் கேட்டதுதான் தாமதம். அந்த பொண்ணுக்கு முகமெல்லாம் வெக்கம். இப்பவே கல்யாணம் முடிஞ்ச மாதிரி சிரிச்சுது அந்த பொண்ணு. இந்த பொண்ணு வாங்கி வந்து கொடுங்க, அவனே வந்து கட்டிக்கணும் பண்ண நீ வந்து சொல்லணும். நீ அது வராது. இவங்க எல்லாம் எவ்வளவு நம்பிக்கையோட மொய்தீன் பாய சந்திக்க வராங்கன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. சிலர் இவர்கிட்ட வந்து அழறாங்க, சிலர் உரிமையோட கேக்குறாங்க. ஆனா எதையும் முடியாதுன்னு இவர் திருப்பி அனுப்பவே இல்லை. எல்லாருக்கும் ஒரு தீர்வை மெஷின் மாதிரி எழுதிக்கிட்டே இருக்காரு. இதுதான் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஆனா இதையெல்லாம் தான் செய்யல, தனக்குள்ள இருந்த ஆவிதான் செய்யுதுன்னு மொய்தீன் பாய் என்கிட்ட பேசும்போது சொன்னாரு. இவ்ளோ பவர் வந்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது? எங்க சாமியால. நான் இங்க ஒரு 3 நாள் இங்கே படுத்துட்டேன். எனக்கு வந்து தோத்தரிக்கவே இல்லை எதுவுமே. நானும் இறந்துட்டேன்னு நினச்சேன். 3ஆவது நாள் இவருடைய கனவு வந்து தோத்துருச்சு, என்னை எழுப்ப அனுப்பிச்சேன். அதுக்கு மேலே வெளியே போனேன். வயிறு வலின்னா கையை வைப்பேன், நல்லாயிடும். ஏதோ ஒரு பெயின், பாடி பெயின்னுவாங்க, வேப்பலையில் மந்திரம் போடுவேன், நல்லாயிடும். இவர் வந்து சக்தி வாய்ந்தவர். இவர் இடத்துல தண்ணியில் வழக்க எரியக்கூடியது. இவர் போரிட்டு மரணம் அடைஞ்சது வந்து இங்கே அடக்கலம் பண்ணியிருக்கு. இந்த அடக்கத்தில் இவருக்கு உருவு இருக்கு, அதாவது ஒரு ஆவியினுடைய அமைப்பு இருக்கு. இது வந்து எனக்கு கொடுப்பாரு அவர், அதை வச்சு நான் செய்வேன். இன்னைக்கு மொய்தீன் பாய சந்திக்க வந்த எல்லாரையும் பார்த்து முடிச்சாச்சு. யாருக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கான பூஜை பொருட்களோட பட்டியலை தனித்தனியா எழுதி கொடுத்து அவங்க எல்லாரும் அதை வாங்கி தயாரா வச்சுக்கிட்டு காத்துட்டு இருந்தாங்க. இனி நாகம் குடியிருக்கும் தர்காவுக்கு போய் தான் இவங்களுக்கான பரிகாரங்களை செய்வாரு மொய்தீன் பாய். வீட்ல இருந்த தர்காவுக்கு எல்லாரையும் அழைச்சுக்கிட்டு புறப்பட்டாரு மொய்தீன் பாய். நானும் அவரோட புறப்பட்டேன். நாகம் இருக்கு அப்படின்னு. ஆமா, இது பாருங்க, இது உள்ள ஒரு நாகம் இருக்கு. அமாவாசை நாட்களில் நடமாட்டம் உண்டு. அது பார்த்தீங்கன்னா தரிசனம் பண்ணிட்டு போவாங்க எல்லாமே. அது யாரையும் எதுவும் பண்ணாது, படம் எடுத்து காமிக்கும், போயினே இருக்கும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு வேலூர் மாவட்டம் பவளத்துறை கிராமத்துல இருக்கேன். இங்க இருக்கிற ஒரு தர்காவுல 7 போர் வீரர்களோட சமாதி இருக்கு. இவங்களோட ஆன்மா ஒரு முஸ்லிம் பெரியவர் மூலமா பிரச்சனைகளோட வரவங்களுக்கு வாக்கு மூலமா தீர்வு சொல்றதா நான் கேள்விப்பட்டேன். அவரை சந்திச்சுதான் இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதுதான் நாகம் குடியிருக்கிற தர்கா. ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துக்கு சாத்தோ ஷாஹித் தர்கான்னு பேரு குறிப்பிடுறாங்க. இந்த தர்காவுல 7 சகோதரர்கள் சமாதியாகி இருக்காங்க. இதுக்கு பின்னணியில ஒரு வரலாற்று சம்பவம் மறைஞ்சிருக்கு. இங்க சமாதியாகி இருக்கிற 7 பேரும் பீஜாப்பூர்ல இருந்து வந்த சகோதரர்கள். ராஜா தேசிங்கு மன்னரோட போரிட்டு இறந்து போன வீரர்கள். இவங்களோட தலைமுறையை சேர்ந்தவங்க தான் இந்த பவளத்துறை கிராமத்துல இருக்காங்க. அவங்களோட வழி வந்தவர் தான் இந்த மொய்தீன் பாய். இவருக்கு இந்த தர்காவுல நாகம் காட்சி கொடுத்த பிறகு இந்த 7 பேரோட ஆன்மா சில சூட்சும சக்திகளை இவருக்கு கொடுத்திருக்கு. இந்த பூஜை முறைகள், பரிகாரம், மந்திரிக்கிற சக்தி எல்லாமே தனக்கு கொடுத்தது இந்த 7 பேரும் தான்னு சொல்றாரு மொய்தீன் பாய். நீங்க வந்து வாக்கு சொல்லும் போது ப்ரேயர் பண்ணிட்டு அந்த வத்தி ஏற்றின பின்னால் தான் நான் வருவேன். அந்த ஸ்மெல் பட்டால் தான் என் உடம்புல வரும். நான் சொல்லினே இருக்கும்போது கூட ஒரு நேரம் அதிகமாகிடும். அந்த நேரத்தில் கொஞ்சம் தண்ணி வாங்கி சாப்பிட்டு சொல்லுவேன், மூச்சு வாங்க. அது போயிடுச்சுன்னா நாங்கள் வந்து எழுந்து வந்துடுவேன்.
தோத்தரிக்கும் எனக்கு. நான் கனவுல ராவுல தூங்கினாலும் எது இருந்தாலும் தோத்தரிக்கும். நீ இது பண்ணது தப்பு, இது பண்ணணும், அப்போதான் பண்ணுவேன். உண்மையான என்ன தெய்வ தேவாதைகள்ன்றது இந்த தர்காவுக்குள்ள இருக்கிற ஆவிகளின் அமைப்பு தான் எனக்கு இப்போ நடக்குது. எனக்கு எந்த தெய்வம் கேவன்னா பிடிக்காது, ரெண்டாவது பேயின்னா பிடிக்காது. அப்படியாப்பட்டவன் நான். இதை எப்படிடா செய்யறேன்னா இவர் சக்தியால, இந்த சாத்தோ ஷஹீத் தர்காவின் சக்தியால. இவர் வீட்ல தன்னை சந்திச்ச ஒவ்வொருத்தருக்கும் வேக வேகமா எழுதினது எல்லாமே சாத்தோ ஷாஹித் தர்காவுல இருக்கிறவங்களோட ஆவிதான் தனக்குள்ள புகுந்து எல்லாருக்குமான வாக்கு சொல்றதா மொய்தீன் பாய் சொல்றாரு. சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த தர்காவிலேயே உட்கார்ந்துதான் இந்த வாக்கு சொல்றதையெல்லாம் செஞ்சிருக்காரு. இங்கேயே வாக்கு சொல்லிட்டு தீர்வுக்கான பரிகார பூஜைகளையும் இங்கேயே செய்துட்டு இருந்திருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துல சில காரணங்களால தர்காவுல இருந்து வீட்டுக்கு மாறி இருக்காரு. இது உள்ளவே செய்து நின்றேன். தர்காக்குள்ளவே சில அசுத்தமான லேடிஸ் எல்லாம் வராங்க. இது உள்ள வரக்கூடாது, அதுதான் பெண்கள் உள்ள வரக்கூடாது, நான் வெளியே வச்சுக்கணும். அதுக்கு முன்ன இது உள்ளதான் செய்வேன் நான். இங்க செய்தா இன்னும் நிறைய பலன் எனக்கு. உடனுக்கு கை மேல வேலை. இந்த 7 சமாதிகள்ல ஒண்ணுலதான் இவருக்கு அமானுஷ்ய சக்தி கொடுத்த நாகம் குடியிருக்குன்னு மொய்தீன் பாய் என்கிட்ட பேசும்போது சொன்னாரு. இங்க வந்ததுமே எனக்கு நாகம் குடியிருக்கிற அந்த சமாதியை காட்டினாரு. இதுதான் அந்த சமாதி. இதுல இருக்கிற ஒரு பொந்துக்குள்ள பாய் நாகம் இருக்கான்னு எட்டி பார்த்தாரு. கூட இருந்த எனக்கு இங்க நிக்கவே திகிலா இருந்தது. திடீர்னு இதுக்குள்ள இருந்து பாம்பு சீறிட்டு வந்தா என்னோட நிலைமை அதோ கதின்னு மனசெல்லாம் படபடக்க அங்கேயே பார்த்துக்கிட்டு இருந்தேன். இங்க இருக்கிற நாகம் எல்லாரோட கண்லையும் தென்படாது. இங்க இருக்கிற பலர் இன்னமும் அதை பார்த்ததில்லைன்னு சொல்றாரு. குறிப்பா பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல இந்த இடத்துல அந்த பாம்போட நடமாட்டத்தை எல்லாராலையும் உணர முடியும்னு இவர் சொல்றாரு. எனக்கு காலையில கூட்டிட்டு வரும்போது காமிச்சிங்க இல்லையா, இங்க ஒரு நாகம் இருக்கு அப்படின்னு. ஆமா, இது பாருங்க, இது உள்ள ஒரு நாகம் இருக்கு. அது உங்க கண்ணுக்கு படல. ஆக மொத்தம் இங்க நாகம் வந்து அமாவாசை நாட்களில் நடமாட்டம் உண்டு. இங்க இருக்கிறவர் சொல்லுவார் அந்த நாகத்தை பத்தி. அது யாரையுமே எதுவும் பண்ணாது. அது பார்த்தீங்கன்னா தரிசனம் பண்ணிட்டு போவாங்க எல்லாமே. அது யாரையும் எதுவும் பண்ணாது. படம் எடுத்து காமிக்கும், போயினே இருக்கும். நான் இருக்கிறேன்னு காட்டும். நம்ம அதை ஏன் தொட போகிறோம்? கல்லோ கில்லோ போட்டால் தான் நான் அது வேலை செய்யும். அது பாட்டு இப்போ கீழே போவேன் என் காலடியில். நான் அந்த ரூமில் நின்று தாயத்தை போடுவேன். அந்த ரூம் என் படிக்கட்டிலே போவோம், ஒன்றும் சீண்டாது. முதலா மொய்தீன் பாய்க்கு இந்த இடத்துல அந்த பாம்பு வந்து இவரு தலை மேல படம் எடுத்து ஆடின பிறகுதான் சில அமானுஷ்ய சக்தி கிடைச்சிருக்கு. அதனாலதான் இன்னைக்கும் பிரச்சனைன்னு வர பலருக்கும் இதே தர்காவுல வச்சு பலவிதமான பரிகார பூஜைகளை செய்யறாரு மொய்தீன் பாய். கொஞ்ச நாள் இப்படி மாடு ஆடு மேய்ச்சின்னு அப்படி இந்த கோயிலாண்ட சுற்றின்னு இருப்பேன். இது வந்து ஒரு பாழஞ்ச இடமா இருந்தது. அதாவது முள்ளிச்செடி அது இதுன்னு வளர்ந்துருந்தது. அதுக்கு மேலே நான் வந்து இங்கே உக்காந்தேன். ஏதோ ஒரு சோகமாக உக்காந்தேன். அந்த நேரத்தில் ஒரு சர்பம் வந்தது. சர்பம் வந்து என் மேலே ஏறி நெத்தியில் படம் எடுத்துன்னு இருந்தது மேலே, தலை மேலே. சரி, இது என்னடான்னு நினச்சேன். அதை எதுவும் செய்யலை. கண்ணு மூடிட்டு தேவதேவாதியை பகவத் பண்ணேன். அது இறங்கி போயிடுச்சு. அன்னிலேருந்து எனக்கு யாருன்னா எதனா கஷ்டம்னாங்கன்னா அவங்களுக்கு செய்வேன். அது செய்தால் அவங்களுக்கு பலிக்கும். இன்னைக்கு வீட்ல இவரை சந்திச்ச எல்லாருமே பூஜைக்கு தேவையான பொருட்களோட தர்கா முன்னால இவருக்காக காத்துட்டு இருந்தாங்க. பரிகாரம் செய்ய இவர் என்னவெல்லாம் பொருட்களை வாங்கிட்டு வர சொல்லி இருப்பாருன்னு எனக்கும் ஒரு ஆர்வம் வந்தது. இங்க வந்திருக்கிறவங்க வாங்கிட்டு வந்த பூஜை பொருட்களை நான் பார்வையிட்டேன். மண்ணாலான ஒரு தட்டு, சில எலுமிச்சை பழங்கள், முட்டை, 3 வண்ணத்துல பூக்கள், சாம்பிராணி, ஒரு செப்பு தகடு, ஒரு தேங்காய். இந்த பொருட்களை எல்லாம் பார்த்ததுமே இந்த இடத்துல இப்போ நடக்க போற பூஜை எப்படி இருக்கும்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. தர்காவுக்கு எதிரில மைதானம் போல பறந்து கிடக்கிற ஒரு இடத்துல வந்திருந்த எல்லாரையும் உட்கார வச்சாரு. ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு தான் எழுதி கொடுத்த பொருட்களை வாங்கிட்டு வந்திருக்காங்களான்னு செக் பண்றாரு. அடுத்ததா அவங்களோட பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி மண் தரையில சில சக்கரங்களை வரைஞ்சாரு. எலுமிச்சை பழங்களை வச்சு அது மேல அவங்கள உட்கார வச்சாரு.
ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு சக்கரங்களை வரையறாரு. சக்கரம் எல்லாம் போட்டு அது சக்கரம் போடுறது நான் போடுறது. இவளுக்கு என்ன மேரேஜுக்குன்னா ஒரு சக்கரம் போடுவேன், அதில் 2 தாலி கயிறு போடுறா போல இருக்கும், அதில் உட்கார வச்சு செய்வேன், அவளுக்கு மேரேஜ் ஆகும். இப்போ திருவாட்ஸ் அப்படின்னு போட்டுன்னா அந்த சக்கரம் எதுக்காக? உடல்நல பாதிக்கப்பட்டவர்களுக்கு. ஸ்டார் போட்டு இந்த சக்கரம் போடுறேன், இது யாருக்காக? இது குழந்தை இல்லாதவர்களுக்காக. இது ஏன் போடுறேன்? 6 ஏரோ போடுறேன். இந்த 6 ஏரோ போடும்போது இவன் ஃபேமிலியில் ஆண் பெண்ணுக்கு வேதனை இருக்கா, அது தீர்க்கணும். ஆண் வந்து பெண் பேச்சை கேட்கணும். அப்படி அதுக்குன்னு ஒரு 12 சக்கரம் இருக்கு. அந்த சக்கரத்தில் உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு கேட்கும். இப்படியே 1 மணி நேரம் எல்லாரையும் உட்கார சொல்றாரு. துர்சக்திகள் ஏதும் இவங்களுக்குள்ள இருந்தா இந்த 1 மணி நேரத்துக்குள்ள சக்கரத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க தானா ஆடத் தொடங்கிடுவாங்களாம். அப்படி எதுவும் நடக்குமான்னு நானும் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். 1 மணி நேரம் எல்லாரையும் இந்த சக்கரத்துல உட்கார வச்சிருந்தாரு. அடுத்து ஒரு வேப்பல கொத்தோட உட்கார்ந்திருந்தவங்கள நோக்கி வந்தாரு. பேய் ஓட்டுறவங்க செய்யறது மாதிரி எல்லாரையும் வேப்பலையால அடிச்சு மந்திரிச்சாரு. எலுமிச்சை பழங்களை கத்தியால குத்தி வித்தியாசமா ஏதேதோ செஞ்சாரு. அடுத்து முட்டையையும் ஒரு கத்தியில குத்தி வந்தவங்களுக்கு மந்திரிச்சாரு. கத்தியில குத்தியும் முட்டை எப்படி உடையாம இருக்குன்னு நான் ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டு இருந்தேன். அந்த முட்டைய சுத்தி உடைச்சாரு. மீதம் இருக்கிற பூஜை பொருட்களோட மண் தட்ட வீசி எரிஞ்சு உடைச்சாரு. சாம்பிராணி புகை காட்டி ஒவ்வொருத்தருக்கும் மந்திரிச்ச தாயத்தை கட்டி விட்டாரு. கடைசியா தண்ணிய மந்திரிச்சு ஒவ்வொருத்தருக்கும் முகத்துல தெளிச்சு அனுப்பினாரு. இங்க பலவிதமா இவர் செய்யற இந்த சடங்குகளாலேயே வந்திருந்தவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய சுமை தன்னை விட்டு போன மாதிரி உணரத் தொடங்கிடுறாங்க. மகாபலிபுரம் போயிட்டு சிலையை வாங்கிட்டு வந்தோம், மாரியம்மன் சிலைன்னு. அந்த சிலையை இங்கே வச்சு கோயில் கட்டணும். வருஷத்தில் ஒரு தடவை பாட்டு கச்சேரி, கூழ் போடுறது, இதெல்லாம் செய்யுது. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் வேலூர் மாவட்டம் பவளத்துறை கிராமத்துல இருக்கேன். இங்க இருக்கிற ஒரு தர்காவுல 7 போர் வீரர்களோட சமாதி இருக்கு. ஒரு பாம்பு ரூபத்துல இங்க ஒரு அமானுஷ்ய சக்தி பலரோட பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றதா கேள்விப்பட்டுதான் நான் இங்க வந்திருக்கேன். அதுக்கு காரணமான மொய்தீன் பாய், அவரோட தான் இன்னைக்கு நான் இத பத்தியெல்லாம் பேசிட்டு இருக்கேன். 35 வருஷங்களா இப்படி பலரோட பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்காரு மொய்தீன் பாய். அதனாலதான் இவரை தேடி வெளியூர்கள்ல இருந்து மட்டும் இல்லாம வெளி மாநிலங்கள்ல இருந்தெல்லாம் பலரும் வராங்க. இவரு மொய்ஷாத் பெங்களூர்ல இருந்து வந்திருக்காரு. குழந்தை இல்லைன்னு இவரை தேடி வந்திருக்காரு. ஒரு தண்ணி பாட்டில சமாதியில வச்சு பிரார்த்தனை செஞ்சாரு மொய்தீன் பாய். அடுத்து அதுல இந்த தர்காவோட மண்ணை எடுத்து போட்டு இதுதான் பிரசாதம்னு கொடுத்தாரு. நிறைய தர்காக்கள்ல தண்ணி மந்திரிச்சு கொடுக்கறத நான் பாத்திருக்கேன். ஆனா இங்க இந்த தர்காவோட மண்ணையும் தண்ணியில கலந்து தர்றது வித்தியாசமா இருந்தது. அது தண்ணியை எடுத்துன்னு போயிடுச்சு. நாங்கள் என் பொண்டாட்டி 2 பேர் குடிச்சிட்டு என்ன இருக்குது 6 monthsல நல்லா பொண்ணா வருது. அந்த மாதிரி மொய்தீன் பாய் சொல்லிடுறாரு. அப்படியே துவா பண்ணி பாபா கிட்ட வச்சு அவர் கொடுத்துருக்காரு. தீராத நோய், குழந்தையின்மை, இப்படி சில பிரச்சனைகளுக்கு தண்ணி மந்திரிச்சு தர்கா மண்ணை போட்டு கொடுத்தா அது உடனே சரியாகும்னு மொய்தீன் பாய் சொல்றாரு. இப்போ இந்த மண்ணை எடுத்து வயிற்று வலின்னு சொன்னால் தண்ணியில் போட்டு கொடுத்தோன்னா அவன் வயிற்று வலி நல்லா. இங்க வந்திருந்த ஒரு சிலரோட தோல்ல வாழைக்கண்ணை வச்சு வித்தியாசமா ஏதோ சில சடங்குகளை செஞ்சாரு மொய்தீன் பாய். திருமண தடை இருக்கிறவங்களுக்கு இப்படி செய்யறதா பிறகுதான் அவரை நான் கேட்டப்போ எனக்கு விளக்கினாரு. திருமணம் தடைப்படும், 4 திருமணம் 5 மணியும் சுற்றுவாங்க. அந்த திருமணத்துக்கு உட்காந்து வாழைக்கண்ணு வச்சு தாலி கயிறு பட்டு
பண்ணனா உடனே திருமணம் ஆகும். மொய்தீன் பாய் ஒரு அம்மன் கோயில் கட்டியிருக்கிறதா ஒரு தகவலை நான் கேள்விப்பட்டேன். நான் அதை பார்க்கணும்னு அவர்கிட்ட கேட்டேன். உடனே என்னை அந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு போனாரு. இதுதான் கேவிக்குப்பம் கிராமத்துல மொய்தீன் பாய் கட்டி கொடுத்திருக்கிற சாலை மாரியம்மன் கோயில். இங்க வந்ததும் தன்னோட உள்ளங்கையில கற்பூரத்தை ஏத்தி அம்மனுக்கு ஆரத்தி காட்டினாரு மொய்தீன் பாய். இந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு வழிபட கோயில் இல்லைன்னு இந்த கோயிலை கட்டி இருக்காரு மொய்தீன் பாய். சூளம் இருந்ததுங்க. அந்த சூளத்தை எடுத்துட்டு ஒரு மகாபலிபுரம் போயிட்டு சிலையை வாங்கிட்டு வந்தோம், மாரியம்மன் சிலைன்னு. அந்த சிலையை இங்கே வச்சு கோயில் கட்டணும்னு கட்டினோம். வருஷத்தில் ஒரு தடவை பாட்டு கச்சேரி, கூழ் போடுறது இதெல்லாம் செய்யணும். என்னோட சேர்ந்து கோயில்ல சாமியும் கும்பிட்டாரு. இவர் ஒரு அமானுஷ்யமான மனிதர்னு மட்டும்தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இவர் ஒரு வித்தியாசமான மனிதராவும் எனக்கு காட்சி கொடுத்தாரு. இவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்திருக்காங்க. இவரை சந்திக்க பல சினிமா பிரபலங்களும் அரசியல் பிரமுகர்களும் வந்துட்டு போறாங்க. அண்ணா சேமை செல்வன் ஒரு வந்து டாக்டர் கொடுத்தாங்க கோயம்புத்தூரில் கூப்பிட்டு, அதுக்கும் போயிருந்தேன். சினிஃபீல்டு ஆக்டருங்க வந்து என்ன வந்து ஒரு இது தரணும் அவாய்டு அப்படின்னு விஜய், செந்தில் இவங்கெல்லாம் ஒரு 42 நடிகருங்க ராம் தேட்டரில் கூப்பிட்டு எனக்கு கொடுத்தாங்க. நான் வந்து படிப்படியாக வளர்ந்துங்கன்னு வரவே இந்த காசை வந்து எந்த காஸ்ட்டும் பார்க்க மாட்டேன், எல்லாருக்கும் உதவி பண்ணுவேன். திருமணங்களுக்கு, கோயில் கட்டுறதுக்கு, ஏழ்மையானவர்களுக்கு கொடுப்பேன், உதவுவேன். இங்கே பேர் வாங்கிட்டேன். இதில் வந்து கவர்னர் அவார்டு கொடுத்துருந்தாங்க எனக்கு. நிறைய பேரோட நோய்களை தீர்க்கறதால இவருக்கு இறை அருள் மருத்துவர்னு பட்டம் கொடுத்திருக்காங்க. வருஷா வருஷம் தர்காவுல நடத்தும் திருவிழா சந்தனத்தை எனக்கு பிரசாதமா ஆசீர்வாதம் செஞ்சு கொடுத்தாரு. நான் அவருக்கு நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து திரும்பி வந்தேன். வேற ஒரு அமானுஷ்யமான அனுபவத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். காணாமல் போன போலீஸ்காரர் திரும்பி வந்து சொன்ன திடுக்கிடும் தகவல்கள். முதல்ல கூட்டிட்டு போகும்போது முதுமையா இருந்தாங்க. 70 வயசு, ஒரு நரைத்த தாடி முடியோட இருந்தாங்க. வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு திருப்பி வரும்போது பார்த்தா இப்போ உள்ள 17 வயசு பையனா வந்தாங்க. மகா அவதார் பாபாஜியை சந்தித்ததாக சொல்லும் அமானுஷ்ய மனிதர். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். என் சொத்து பூராமல் வந்து அண்ணன் வச்சுருக்கேன். எனக்கு பலவிதமான தொழிலெல்லாம் கட்டி வச்சு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன். Tiếng